நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, 3மே கலந்து பண்றதுனாலங்க, எனக்கு மாஸ் ப்ராஃபிட் வந்த மாரி ஆயிருதுன்னு வைங்களேன். எந்த ஒரு விதத்துலயும் தொந்தரவு இல்லாம இருக்குதுங்க. ஆட்டு பண்ணை வச்சேன், எனக்கு நட்டாயிருச்சு. கோழி பண்ணை வச்சேன், எனக்கு நட்டாயிருச்சு. மாட்டு பண்ணை வச்சு எனக்கு நட்டாயிருச்சுன்னு சொல்றாங்க. என் டைம் பாஸுக்குமே என்னோட நிம்மதியே இந்த இடத்துல இருக்குதுங்க. நான் ஆடு பார்க்கும்போது எனக்கு அது ஒரு ஜாலியா இருக்குது. மாடு பார்க்கும்போது ஒரு ஜாலியா இருக்கு. இந்த கோழி வந்து துள்ளி விளையாடும்போது எனக்கு அதில விட ஒரு சந்தோஷமா இருக்குங்க. அதனால வந்து எனக்கு இந்த தொழில் ரொம்ப புடிச்சது. எனக்கு நட்டாலைங்க இப்ப நான் ஒரு லேடீஸு நான் வெளிய போய் வேலை பார்த்தா வந்துங்க, எனக்கு ஒரு 20 25 அந்த மாரி தான் நான் வெளிய என்னோட சக்திக்கு அவ்வளோதான் என்னால சம்பாரிக்க முடியுங்க. என்னுடைய ஃபேமிலி விட்டு தான் நான் போய் சம்பாரிக்கணுங்க. இதுல வந்து ரூ. 45 எடுக்குறேங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துல ரூ. 45 அதாவது ஓப்பன் டாக்கா சொல்லிட்டீங்க. ஆமா. ஒளிவு மறைவு இல்லாம ஆனா வருங்க. ஒரு மாட்டு காய்ச்சல் வரலாம், ஆ. ஆடுகளுக்கு காய்ச்சல் வரலாம். ஆனா நம்ம கண்ணு காணிப்பா அதை பார்த்துக்கோணுங்க. பார்த்து உடனுக்குடனே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னு வைங்களேன், அதுல நட்டம் வரதுக்கான வாய்ப்புகளே இல்ல. ம். ஒரு மாசத்துல ஒரு ரூ. 10 போனா, அடுத்த மாசம் ரூ. 10 புடிக்கணும் அப்படிங்கிறது அதாவது எந்த ஒரு மனிதனுமே ஒரு தொழில் செய்றோம் அப்படின்னா, அந்த தொழில வந்து விரும்பி செய்யணுங்க. எதுலயுமே வாய்ப்பு இல்லைங்க நட்டம் வரதுக்கு. இப்போ கோழிங்க, நம்மளுக்கு 5 மாசம் கழிச்சு தான் அதனோட ப்ராஃபிட்ட நம்ம பார்க்குறோம். இந்த கறவை இருக்குது இல்லைங்களா? அது வந்து ஒரு மாடு சென பருவத்துல இருக்கலாம். ஒரு மாடு கறவையா இருக்கலாங்க. நம்மளுக்கு ஒரு டைம் கறவையா இருக்கும்போது லாபகரமா கிடைக்கும். செனையா இருக்கும்போது அதனோட லாபம் இல்லைங்க. அப்போ கோழி வரும். அப்ப இது 2மே நிக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆடு விற்பனைக்கு வரும். அதனால வந்து நம்மளுக்கு மாசம் குறைஞ்சது. நம்ம ஒரு பொண்ணுங்க. வெளிய போய் 10,000 20,000 நம்ம சம்பாதிக்குது. நம்ம குடும்பத்த விட்டு, நம்ம தோட்டம் விட்டு, நம்ம இடத்துங்கள விட்டு நம்ம வெளிய போய் தான் நம்ம அந்த ஜாப ஒர்க் பார்க்கணுங்க. அந்த டைமுக்கு மட்டும் தான் நம்ம போய் அந்த இடம் ஜாயின் பண்ணணுங்க. இது என்னுடைய தொழில் அப்படி இல்லைங்க. இந்த இடத்துல நானே ராஜா, நானே மந்திரி. அந்த மாரிங்க. என் இஷ்டம். காலையில 2 மணி நேரங்க, சாயந்தரம் 2 மணி நேரம் வேலை. எனக்கு ஒண்ணும் இது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் தெரியலைங்க. ஒரு டைம் பாஸ்க்கு பண்ற மாரி இருக்குது. ஜாலியா இருக்குதுங்க எனக்கு. இது வந்து அரிசி. இது அரிசிங்க. ஆ. சுத்தமான நாட்டுறாங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஆமா. இல்லைங்களா? அது போக நீங்க சாப்பிடுறதுக்கு வேற என்ன வச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க இதுல? சாப்பிடுறதுக்கு வந்து நம்ம என்ன உணவு இருக்குதுங்களோ அது எல்லாமே அங்க குடுக்கலாங்க. போங்க. சோள குருணைங்க, ஆ. ராகி ஆ. அது போடலாங்க. ஓ. அது அந்த செட்ல இருக்குதுங்க. சரி இப்போ அங்கிருந்து 8 வலைன்னு வைங்களேன். இங்க முன்னாடி இருந்த உணவே போட்டுருக்காங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இது எது கிராஸோ, இல்ல அசல் கிராஸ் இல்லைங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே. இதுல இருந்து பீல்டு எடுத்து அப்படியே நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட முறையை கட்டி வச்சுட்டாக்குங்க. ஆ. சண்டை சேவலுக்கு வளர்த்துறதுங்க. ஓ, இது சண்டை சேவல குடுக்குறதா? ஆமாங்க. இது எவ்வளவு வெயிட்டேஜ் வர வரைக்கும் வச்சிருப்பீங்க? வெயிட் வர வரைக்கும்னா ஒரு 3 கிலோ தான் வருங்க. நான் சுத்தமான அசலு நாட்டுக்கோழிங்கிறது வந்து அதிகமா உங்களுக்கு இடம் வராதுங்க. ஒரு 3.5 தான் வருங்க இது. 3.5 கிலோ தான் வருங்க. ஓ. இது என்னங்க நீங்க வீட்டுக்கு செஞ்ச? ஆமாங்க. பஜ்ஜி போட்டிருந்தேங்க. பஜ்ஜி போட்டிருந்தீங்க. பஜ்ஜி கோழிகளுக்கும் போடுறீங்க? ஆமாங்க. கோழி நல்லா சாப்பிட்டுக்கும். நல்லா எல்லாமே நல்லா சாப்பிடுங்க. நார்மலான அரிசி. ஆமா. இதே ரேஷன் அரிசிங்களா? ரேஷன் அரிசி நம்ம வேஸ்ட் எந்த அரிசி இருந்தாலும் சரிங்க. போடலாம். வாங்கிட்டு வந்து போடலாங்க. அதுக்காகவே அது ஒரு டைம் போடலாங்க. அதுக்காகவே கண்டினியூவா அரிசி போடக்கூடாதுங்க. அரிசி போட்டுன்னா வெள்ளை கழிச்சல் வந்துருங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் இருக்கக்கூடிய வகுத்தம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை வந்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பரநாடு வளர்ப்புல இருந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி அதோட பாத்தீங்கன்னா மாடுகளும் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நம்ம சில வார்த்தைகள் எப்படி இந்த தொழில் ஆரம்பிச்சாங்க, இதுல என்னென்ன மாதிரியான இடர்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களை பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். என்னுடைய பேரு மகேஸ்வரிங்க. நாங்க வந்து சாதாரணமான ஒரு விவசாயம் தாங்க. ஆடு மாடு அப்படிங்கிறது வந்து என்னுடைய பூர்வமும் தாய் தப்பா தாத்தா பாட்டி எல்லாமே வந்து எங்களோட ஜீன் வகையில் வந்தது எல்லாமே விவசாயம் சம்மந்தப்பட்டது தாங்க. எனக்கு வந்து இந்த கோழி ஆடு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்புங்க. அதனால வந்து ஒரு ஆடு வளர்த்தலாம் மாடு வளர்த்தலான்னு சொல்லி நான் இப்போ தான் தொடங்கலான்னு சொல்லி ஆரம்பம் இப்போ ஒரு 2 வருஷமாக பண்ணணுங்க. எனக்கு சிறிதாக தொடங்கி பெரிய அளவுக்கு வந்தேன். ஆனால் இப்போ மறுபடியும் இப்போ ஒரு குஞ்சா எடுத்துங்க மறுபடியும் சேல்ஸ் பண்ணுவேன். மறுபடியும் குஞ்சா இறக்குவேன். மறுபடியும் சேல்ஸ் பண்ணுவேன். ஒரு 5 மாதம் வளர்த்துவேங்க. அப்புறம் அதை பெருசு பண்ணி கொடுத்துருவோங்க. எனக்கு என்ன பெரிய அளவுக்கு ஒன்றும் நட்டா ஆகலைங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கோழியில் மாட்டில் ஆட்டில் வந்து லாபம் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு அது சொந்த தோட்டம் அப்படிங்கிறதுனால எனக்கு அது மாதிரி தீனு சொந்தமாக பண்ணிக்கிறேங்க எல்லாமே. வெளியே வந்து எதுவுமே நான் வாங்குற பொருள் இல்லைங்க. அதனால வந்து ஒரு வேஸ்டேஜ் பொருள் எதுவும் ஆக போகிறதில்ல. எனக்கு நட்டாத மாதிரி எதுவும் இல்லைங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமா. இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி குஞ்சு வந்து நீங்க எங்க வாங்கிட்டு வரீங்க? குஞ்சு வந்து வெளியே வந்து எங்க அண்ணா இருக்கிற அப்படிங்க கர்நாடகால அவங்க வந்து இதே மாதிரி தான் வளர்த்துற அப்படிங்க.
அங்கே அந்த ஃபார்ம்ல இருந்து இங்கே வந்து குஞ்சு ஒரு 15 நாள் குஞ்சு கொடுத்துருவா அப்படிங்க. நான் அந்த குஞ்சை வந்து பெருசு பண்ணி ஒரு 5 மாதம் வளர்த்துனா அப்புறம் அப்படியே சேல்ஸ் பண்ணி இங்கே வந்து வாங்கிக்குவோம் அப்படிங்க. இப்போ இங்கே வாங்குறவங்க வந்து யார் வந்து வாங்கிட்டு இருக்காங்க? அது கசாப்பு கடைக்காரர் இங்கே பக்கத்துலயே இருக்கிறவங்க எல்லாம் வந்து வாங்கிக்குவோம் அப்படிங்க. எல்லாருக்கும் தெரியுங்க, அதனால இங்கே வந்து வாங்கிக்குவோம் அப்படி. ஒரிஜினல் நாட்டுக்கோழியுடைய விலை வந்து 1 கிலோ நீங்க இங்கிருந்து நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விலை வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? அப்படின்னாக்குங்க வெளியிருந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் போதுங்க ஒரு 500 குஞ்சு நான் இறக்குவேங்க. 500 குஞ்சு இறக்கும் போதே எனக்கு ஒரு 50 குஞ்சு வேஸ்டேஜ் ஆயிருங்க. ஏதோ ஒரு இதில் நம்ம போயிருங்க, கீரி பிடிக்கிங்க, அப்புறம் காட்டு பூனை பிடிக்கி அந்த மாதிரியெல்லாம் பிடிக்கும் போது வேஸ்டேஜ் ஒரு 50 ஆயிருங்க. 450 வந்து எனக்கு மீதியாகுங்க. அதனால ஒரு 100 உருப்படிக்கு மேலே எடுக்கும் போதுங்க எனக்கு பீஸ் ரேட்டு அப்படி இடக்கணக்கு தான் கொடுப்பேங்க. ஒரு 100 கிலோ அந்த மாதிரி எடுக்கும் போது நான் 400 ரூபாய்க்கு தான் கொடுப்பேங்க. இந்த 5 கிலோ 10 கிலோ அப்படிங்கும் போது 450 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஆனா கசாப்பு கடைக்கு போகும்போது அதனுடைய விலை வந்து 700 இருந்து 750 ரூபா வரைக்கும் ஒரிஜினல் நாட்டுக்கோழி விலை நிர்ணயம் வச்சு அவங்க விற்பனை செய்யறாங்க. ஏதாவது வீட்டு தேவைகளுக்கு உங்ககிட்டயே வந்து டைரக்டா எடுத்தா இதுல வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கு, அவங்க வாங்குறவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். இது மூலமா நீங்க ஒரு மாதத்துக்கு வந்து இதுல எவ்வளவு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்குதுங்க? எங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 15 நாள் குஞ்சு கொண்டு வந்து ஒரு 5 மாசம் வளர்த்தவங்க. வளர்த்தும் போது எனக்கு ஒரு கோழி வந்துங்க எனக்கு 2.5 கிலோ வருங்க. 2.5 கிலோ அப்படிங்கும் போது எனக்கு 400 ரூபா ரேட்டு போட்டாலும் 1000 ரூபா வருங்க, எனக்கு வருங்க. நான் அதிகமாக வந்து இயற்கை விடுறதுனாலைங்க புழு பூச்சி இந்த கரையானு இந்த மாதிரி இது வந்து நான் குப்பையில் உற்பத்தி பண்ணிக்குவோங்க. இந்த வைக்கப்பில்லு போட்டுங்க அந்த சாணி போட்டு ஒரு 4 நாள் போட்டேன்னு வைங்களேன், அதில் புழு பிடிச்சிக்குங்க. அதையே போய் இது பறித்து சாப்பிடுங்க. எனக்கு தீனுணவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதனால வந்து எனக்கு முட்டு வலி அதிகமாக இருக்காதுங்க. ஒரு கோழிக்கு வந்து எனக்கு ஒரு 200 ரூபா அந்த மாதிரி தான் எனக்கு செலவு பாருங்க. பெருசா ஒண்ணு எனக்கு செலவு வருங்க. இயற்கையான முறையில வந்து 3 ஏக்கரா விவசாயம் இருக்குதுங்க, அதுல போய் எல்லாம் தீனு சாப்பிடுங்க. இதுல வந்து நமக்கு வருமானம் வந்து இருக்கணும்னா நமக்கு வந்து இட வசதி இருந்தாதான் இது பண்ண முடியும். கண்டிப்பா நாட்டுக்கோழி பொறுத்த அளவுக்கு 5 சென்ட் 10 சென்ட் 20 சென்ட்ல நான் நாட்டுக்கோழி வளர்த்துறேன்னு சொல்றேன் அப்படிங்க. அதுக்கு நோய் அதிகமா தாக்குங்க. வளர்த்தலாங்க, அதிகமா நோய் தாக்கு வருங்க. என்னென்ன நோய்கள் வருதுங்க? வெள்ளை கழிச்சல வருங்க. அப்புறம் அது வந்து ஒரு சோம்பலுங்க, இப்படி ஒரு தூங்கிட்டே இருக்குங்க துடிச்சிட்டு, அந்த மாதிரி நோய் வருங்க. அது வந்தாவே வந்து கோழி ஒன்று சரி வராங்க, சளி பிடிக்குங்க, இந்த மாதிரி எல்லாம் வருங்க. நிறைய சேதமாயிருங்க அப்படி எல்லாம் வந்தா. முடிஞ்ச வரைக்கும் நோய் வராம நம்ம பாத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வெளி விடணும்னு வைங்களேன், வெளியே போய் மேய்ஞ்சு அது மண்ணால் வளரணுங்க. அது பறிச்சு சாப்பிட்டா தான் அதோட கறி டேஸ்டா இருக்குங்க. நல்லா கோழி நல்லா எழுத்திய வளரு, நல்லா இருக்கு. அது போக ஆடு வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஆடு எத்தனை ஆடு? வெள்ளாடு. இப்ப பரண் வந்து உங்க ஆடுகளுக்காக தான் நீங்க அமைச்சிருக்கீங்க. ஆமாங்க, 100 ஆடு வளர்த்தலங்க இந்த பரணியில. அது எங்க இருந்து நீங்க வாங்கிட்டு வருவீங்க? இதுங்களா குன்னத்தூர் சந்தையிலங்க. எத்தனை ஆடு வாங்கிட்டு வருவீங்க? நான் ஒரு டைம் 25 வாங்கிட்டு வருவேங்க. அது அதிகமா இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிக்கு இல்லைங்களா, அதனால நான் கெடா குட்டியே வாங்கிட்டு வருவேங்க. எனக்கு ஆடி மாசம் வந்து சேல்ஸ்ல ஆயிருங்க. இது மேல நான் போக முடியுங்களா? போலாம், நடக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க. சரி, ஓகே. இப்போ இதுதான் பரணு. ஆமாங்க, இதுல வளர்த்தலாங்க 10-100 உருப்படி வளர்த்தலாங்க. 100 உருப்படி வளர்த்தலாம். ஆடு வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க வாங்கிட்டு வரும்போது குட்டியில வாங்கிட்டு வருவீங்களா எப்படிங்க? குட்டியே தான் வாங்கிட்டு வருவீங்க. எத்தனை மாசத்துல வாங்கிட்டு வருவீங்க? ஒரு 2 மாசம் 3 மாசம் அந்த மாதிரி இதுல தான் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம பெரிய குட்டியா பெரிய அமௌண்ட் போட்டாலும் நம்ம வாங்கினோம்னா கட்டுப்படி ஆகாதுங்க. அதனால வந்து பெரிய குட்டியை வாங்கிட்டு வந்து பெரிய அளவுக்கு வளர்த்தலாம்னு சொல்லுவாங்க. அந்த பேராசையும் நம்ம போயிடக்கூடாதுங்க. ஒரு சின்ன சைஸ்ல சின்ன தொகையா போட்டு நம்ம வளர்த்தும் போதுங்க ஒரு 6 மாசம் ஒரு 8 மாசம் அந்த மாதிரி வளர்த்தும் போது நல்லா அதுக்கு தீன் மாடு தீவனம் போட்டுங்க, தீன் பயிர் நல்லா தட்டுக்கெல்லாம் போட்டு நல்லா வளர்த்தும் போது கொஞ்சம் அதிகமாக வெயிலுக்கு அதிகமாக விடக்கூடாதுங்க. இந்த மாதிரி பரணை போட்டு அது வந்து வெளியே இயற்கையாக சுற்றிக்கோணுங்க. முடியலைன்னா அது வந்து நெகிழ் படுத்துக்கோணும், தண்ணி சௌரியம் இருக்கணுங்க, நெகிழ் சௌரியம் இருக்கணும். மழைக்கெல்லாம் வந்து ஆடு குட்டி அதிகமாக நலையக்கூடாதுங்க. செட்டு இருந்தோம்னா குட்டி வளர்ப்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ 100 ஆடு சொன்னீங்க. சரி, 100 ஆடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு வரும்போது ஒரு ஆட்டினுடைய விலை வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க? நான் வந்து அதிக பக்சம்னு சொன்னாக்குங்க 5 ரூபாய்க்கு மேல நான் போட மாட்டேங்க. ஆட்டுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் 8 மாசம் அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேங்க. அப்ப வந்து ஒரு 18 ரூபா 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரிங்க. அந்த வளர்ப்பை பார்த்து கொடுப்பேங்க. என்னென்ன மாதிரி தீவனங்கள் வந்து நீங்க பரநாடுகளுக்கு கொடுப்பீங்க? நம்ம மாம்பழம் மாட்டுக்கு தீனு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து மக்காசோள தட்டுங்க, இந்த சவுண்டாலு, இந்த பட்டுப்பூச்சி தலைங்க, இதெல்லாம் வந்து நான் இயற்கையான முறையான தீனுக்கு தான் நான் கொடுப்பேங்க. அப்புறம் தண்ணியில வந்துங்க நம்ம பீட்ஸ் தான் மாட்டுகளுக்கு போடுற பீட்ஸ் தான் வைப்பேங்க. அப்புறம் அரிசி கழுநீர் தண்ணி வைப்பேங்க. அந்த மாதிரி இதெல்லாம் தண்ணியில போட்டு காட்டுவோம். புண்ணாக்கெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் ஒரு 3 மாசம்
நல்லா தீனு நல்லா இருக்கும்போது குட்டிகளுக்கு நல்லா தீனி எடுத்து சாப்பிடுதுங்கும் போது புண்ணாக்கு சேர்த்தும் போது நல்லா இருக்குங்க குட்டிக்கு. ம். பூச்சி மருந்து வந்து நம்ம ஒரு 3 மாசத்துல பூச்சி மருந்து குடுத்துருவோனுங்க. ஆடு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரூ. 5000க்கு நீங்க வாங்கிட்டு வரேன்னீங்க. ஆமாங்க. அது வந்து எந்த சீசன்ல நீங்க வாங்கிட்டு வருவீங்க? எந்த சீசன் வரைக்கும் நான் வச்சிருக்கீங்க? வந்துங்க மழை காலத்துல நான் கண்டிப்பா இறக்கவே மாட்டேங்க. ம். ரொம்ப வந்து பனி காலத்துலயும் இறக்கக்கூடாதுங்க. அதுக்கு வந்து சளி தொந்தரவு வருதுங்க. ம். நம்ம இந்த மாரி கொஞ்சம் அதாவது நம்ம வெயில் காலமா இருந்தா தாங்காதுங்க. ம். அதனால வெயிலுக்கு முன்னயே கொஞ்சம் குட்டிய வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிட்டோம்னு வைங்களேன், இந்த சீசன்ல வாங்கிருவோனுங்க. ம். ஆடி மாசம்ங்கும்போது கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிருவோங்க. இப்ப நீங்க எப்ப கொண்டு வந்து விடுவீங்க? இனி பாருங்க இன்னும் 10 நாள் கொண்டு வந்து விட்டுருவோங்க. ஓகே. 100 ஆடு கொண்டு வந்துருவீங்க. ஆமா. முழுசா வெள்ளாடு தான். வெள்ளாடுங்க. வேற எந்த தலைச்சேரி ஆடோ அந்த மாரி எல்லாம் அந்த இருக்காது. மாரி எல்லாம் இல்லைங்க. ஒரிஜினல் நாட்டு வெள்ளாடு. நாட்டாடுங்க. ஓகே. பரண் வந்து எவ்வளோ சென்ட்ல நீங்க போட்டுருக்கீங்க? இதனுடைய பரப்பளவு எவ்வளோ? நாங்க வந்து இதுல ஒரு 13 சென்ட்ல போட்டுக்கிறோங்க. ஆ. போட்டு இப்போ ஒரு 4, 5 வருஷம் ஆச்சுங்க. ம். எங்களுக்கு இந்த பரணை இருக்கிறதுனால தான் கோழி வளர்ப்புக்கு, ம். ஆட்டு வளர்ப்புக்கு, மாட்டு வளர்ப்புக்கு ம். எங்களுக்கு எந்த ஒரு விதத்துலயும் தொந்தரவு இல்லாம இருக்குதுங்க. ம். எவ்வளோ செலவாச்சுங்க இதுக்கு? இதுக்கு வந்து இப்ப வந்து கொஞ்சம் அதிகமா வருதுங்க. ம். இந்த செட்டை விட இந்த பரனுக்கு தான் கொஞ்சம் அதிகமா செலவு புடிச்சிருச்சுங்க. ம். எப்படி போட்டீங்க? வெளியிருந்து தான் போயிட்டு வந்தாப்படிங்க. ம். பொள்ளாச்சியிலிருந்து தேங்காய் ரீப்புரு எல்லாம் அறுத்துங்க. ஒரு ரீப்புரு ரூ. 105 வருதுங்க. ஆ. கொண்டு வந்து அங்கிருந்து ஆளுக்கு வந்து எல்லாம் செட் பண்ணி போட்டு அப்படிங்க. ம். 3 லட்ச ரூபா வந்துச்சுங்க ம். செட்டுக்கு. செட்டுக்கு மட்டும் ஆமாங்க. 3 லட்சம் 3 ரூபா. லட்ச ரூபா வந்துச்சு. அது போக நீங்க மாடுகளும் நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா? கண்டிப்பா. இப்போ பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு வந்து பெரிய செட் அளவுக்கு பண்ணலான்ட்டு இருக்குதுங்க. ம். இன்னும் செட் எல்லாம் போடலைங்க. ம். இதனோட நெகிழடியில தான் நான் வச்சுட்டு இருக்கிறேங்க. இனி அடுத்தது வந்து அந்த மாடு தான் தொடங்கலாம்னு சொல்லி இன்னொரு தோட்டம் இருக்குதுங்க. ம். அந்த தோட்டத்துல மாடு இருக்குதுங்க. செட் இருக்குதுனால ம். அதைய கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் செட்டு போட்டு அப்புறமா ம். மாடு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. ம். ம். இப்போ ஒரு 4 கறவை மட்டும் தான் வச்சிருக்கிறேங்க. ஓ 4 கறவை வச்சிருக்கீங்க. ஆமாங்க. என்ன இன மாடுகளுங்க? மாடு வந்து ஒண்ணு நாட்டு மாடுங்க. ம். மத்ததெல்லாம் வந்து மாமூல் வில்லேஜ் காலேஜ் மாடு தாங்க. ம். எவ்வளோ லிட்டர் பால் வந்து குடுக்குதுங்க? பால் வந்து நாட்டு மாடுல வந்து உங்களுக்கு ஒரு 1.5, 2, 2.5க்குள்ள தான் நாட்டு மாடு எப்பவுமே குடுக்குங்க. ம். நம்ம எவ்வளோ தீனி போட்டாலும் அது வந்து நாட்டு மாடுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு 2.5 படிக்குள்ள தான் குடுக்குங்க. பால் டேஸ்டா இருக்கு. ம். காலேஜ் மாடல்ல வந்து நம்ம தீன் உணவு எந்த அளவுக்கு நம்ம குடுக்குறோங்களா, ம். அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அதுல ப்ராஃபிட் இருக்குங்க. ம். ம். இன்னைக்கு 2 படி குடுக்குற மாடு வந்து காலேஜ் மாடு நல்லா தீன் குடுத்து கை தீவனம் குடுக்குறோம் அப்படின்னாக்குங்க, அதுக்கு நல்லா 2 படி சேர்ந்து வரலாம். 5 படி அந்த மாரி வருங்க. ம். மாடுகளுக்கு வந்து என்னென்ன மாரி தீவனங்கள் நீங்க இங்க குடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க வந்து மாமூலு இந்த மாடு தீவனம் தாங்க. ம். அந்த தவிடு குடுப்போம், கருக்க தவிடு குடுப்போம். ம். அப்புறம் அந்த மாடு தீவனம் இருக்குது இல்லைங்களா, ம். அது குடுப்போங்க. ம். கடல புண்ணாக்கு கொஞ்சம் ஊற வச்சு அது கொஞ்சம் ஊத்துவங்க. ம். பருத்தி கொட்டை ஆட்டி அந்த பருத்தி கொட்டை கொஞ்சம் ஊத்துவங்க. ம். மாடு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ம். ம். கரெக்டா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் பூச்சி மருந்து குடுத்துருவோம். ம். அந்த மாரி. ஒவ்வொருத்தவங்கள பாத்தீங்கன்னா, ஆடுனா ஆடு மட்டும் தான் வளர்ப்பாங்க. ஆமா. கோழினா கோழி மட்டும் தான் வளர்ப்பாங்க. சரிங்க. மாடுனா மாடு மட்டும் தான் வளர்ப்பாங்க. சரிங்க. இப்ப நீங்க வந்து 3யும் சேர்த்து நீங்க ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையா நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. இது சிரமமா இருக்குங்களா எப்படிங்க? இதுதான் நான் பொறந்ததுலருந்து இதுதான் தொழிலு அப்படிங்கிறதுனால, ம். என் வீட்ல நான் பொறந்த வீட்ல வந்து இதுதான் தொழிலுங்க. ம். அது அப்ப பார்த்தேன் எனக்கு அதை பத்தி எனக்கு புரியலைங்க. ம். அது எனக்கு அந்த ஆர்வம் இருக்குல்லைங்க. ம். அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது, ம். நாம அது மாரி அமைச்சு அது மாரி தான் 2 வருமானம் சம்பாதிக்கோணும். ம். நம்ம வெளிய போய் ரூ. 10 சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இடத்துல சொந்தமா இருந்து நம்ம நிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு எனக்கு நானா முடிவெடுத்து இந்த ம். முடிவுக்கு வந்தேங்க. ஓ! ஓ! இது செய்யறது அப்படின்னாக்குங்க, ம். நம்ம அளவுக்கு நம்ம எவ்வளவு ஒரு கால்நடைகளை வளர்த்துறதோ, ஆடு, குட்டி வளர்த்துறதோ, எவ்வளோ ஆசை அதிகமா படுறோமோ, அதை விடங்க நம்மளுக்கு பரப்பகல எவ்வளவு இருக்குது பூமி. ம். அது முக்கியங்க. ம். நம்மளுக்கு பூமி இருந்து நம்ம சொந்தமா இருக்கணுங்க. ம். வெளிய போய் வாங்கக்கூடாதுங்க. ம். மக்காச்சோளம் தட்டுங்க, அடசோளம், ம். அந்த மாரி இதெல்லாம் தீன் பயிர் இதெல்லாம் வந்து வெளிய காசு குடுத்து வாங்கக்கூடாதுங்க. கட்டு வழியாகாதுங்க. ம். நம்ம சொந்தமா போட்டு சொந்தமா எடுக்கணுங்க. இப்ப இதுல உங்களுக்கு வந்து இந்த 3 தொழில நீங்க பண்றீங்களாங்க? இதுல வந்து எவ்வளவு வருமானம்? நீங்க சொன்னீங்க ஆட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மாதம் தான் ஆமா. அப்படிங்கிறது. கோழி வந்து எல்லா மாதத்துலயும் நீங்க வச்சிருப்பீங்க. ஆமாங்க. மாடு வந்து உங்க ஆஸ் யூசுவல் நீங்க இருக்கு. ஆமா. இதுல 3 விதமான இந்த தொழில நீங்க பண்ணும்போது, ஆமா. உங்களுக்கு ஒரு தொழில்ல நஷ்டம் ஏற்பட்டா, இன்னொரு தொழில்ல உங்களுக்கு லாபம் அந்த மாரி கண்டிப்பாங்க. மாத்திப்பீங்களா? கண்டிப்பாங்க. ஓ! எனக்கு வந்து இப்போ நான் 3மே கலந்து பண்றதுனாலங்க, எனக்கு எப்பவுமே வந்து எனக்கு மாஸ் ப்ராஃபிட் வந்த மாரி ஆயிருதுன்னு வைங்களேன். ம். இப்போ கோழிங்க, நம்மளுக்கு 5 மாசம் கழிச்சு தான் அதனோட ப்ராஃபிட் நம்ம பார்க்குறோம். ம். இந்த கறவை இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு மாடு சென பருவத்தில் இருக்கலாம். ஒரு மாடு கறவையா இருக்கலாங்க. ம். நம்மளுக்கு ஒரு டைம் கறவையா இருக்கும்போது லாபகரமா கிடைக்கும். ம். செனையா இருக்கும்போது அதனோட லாபம் இல்லைங்க. அப்போ கோழி வரும். ம். அப்போ இது 2மே நிக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆடு விற்பனைக்கு வரும். ம். அதனால வந்து நம்மளுக்கு மாசம் குறைஞ்சது நம்ம ஒரு பொண்ணுங்க வெளிய போய் 10,000 20,000 நம்ம சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்தை விட்டு, நம்ம தோட்டம் விட்டு,
நம்ம இடத்துங்கள விட்டு நம்ம வெளியே போய் தான் நம்ம அந்த ஜாபை ஒர்க் பார்க்கணுங்க. அந்த டைமுக்கு மட்டும்தான் நம்ம போய் அந்த இடம் ஜாயின் பண்ணணுங்க. இது என்னுடைய தொழில் அப்படி இல்லைங்க. இந்த இடத்துல நானே ராஜா, நானே மந்திரி. அந்த மாதிரிங்க. ஏன் இஷ்டம். காலையில் 2 மணி நேரங்க, சாயந்தரம் 2 மணி நேரம் வேலை. எனக்கு ஒன்றும் இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியலைங்க. ஒரு டைம் பாஸுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது, ஜாலியாக இருக்குதுங்க எனக்கு. இதில் நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் வேலை செய்வீங்க? நீங்கள் 2 மணி நேரம் நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு பணியை ஆரம்பிப்பீங்க? மாலை எத்தனை மணிக்கு? காலையில் வந்துங்க நான் எப்படின்னா வந்துங்க, நான் இப்போ எங்கள் வீட்டில் 2, 3 பேர் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற அப்படிங்க, நான் இருக்கிறேன். எங்கள் அம்மா கூட எனக்கு ஒத்தாசா இருக்கிறாங்க. அதனால வந்து எனக்கு நாங்கள் 3 பேருமே வந்து கலந்து பண்ணிக்குவோங்க. நான் வீட்டு வேலை செய்யும் போது எங்கள் வீட்டுக்காரு என்னுடைய அம்மா வந்து எனக்கு இதுக்கு கை கொடுப்பாங்க. வேலையை ஒரு பால் கறக்கிறதா, தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க. எங்கள் வீட்டுக்காரு அந்த இடமெல்லாம் சுத்தப்படுத்துறது, இந்த தீனு அந்த கோழிகளுக்கு தீனு போடுறது, அந்த அடை வைக்கிறது, குஞ்சு கறக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் அந்த வேலையும் அவர் பார்ப்பாருங்க. அப்புறம் அவரை இன்னொரு தோட்டம் இருக்குதுங்க, அந்த தோட்டத்தில் போய் பார்க்கும்போது நாங்கள் அம்மா நானும் இங்கே பார்ப்போங்க. நீங்கள் ஃபீமேலாக இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு தைரியமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து நமக்கு மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பளம் கிடைச்சா போதுன்ட்டு சொல்லிட்டு ஃபேக்ட்ரியாக போய் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. சரிங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தனியாக ஒரு சுயமாக ஒரு எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லிக்கிறதுக்குங்க, உண்மையாக சொல்லணுன்னா எல்லாம் இந்த ஆட்டு பண்ணை வச்ச எனக்கு நட்டாயிருச்சு, கோழி பண்ணை வச்ச எனக்கு நட்டாயிருச்சு, மாட்டு பண்ணை வச்ச எனக்கு நட்டாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. என் டைம் பாஸுக்குமே என்னோட நிம்மதியே இந்த இடத்துல இருக்குதுங்க. நான் ஆடு பார்க்கும்போது எனக்கு அது ஒரு ஜாலியாக இருக்குது, மாடு பார்க்கும்போது ஒரு ஜாலியாக இருக்குது. இந்த கோழி வந்து துள்ளி விளையாடும் போது எனக்கு அதில் விட ஒரு சந்தோஷமா இருக்குங்க. அதனால வந்து எனக்கு இந்த தொழில் ரொம்ப பிடிச்சிது. எனக்கு நட்டாளைங்க. இப்போ நான் ஒரு லேடிஸு, நான் வெளியே போய் வேலை பார்த்தா வந்துங்க, எனக்கு ஒரு 20, 25 அந்த மாதிரி தான் நான் வெளியே என்னோட சக்திக்கு அவ்வளோதான் என்னால் சம்பாதிக்க முடியுங்க. அதான் அந்த டைமிங்ஸ்க்கு என்னுடைய ஃபேமிலி விட்டு தான் நான் போய் சம்பாதிக்கணுங்க. இதில் வந்து 45 ரூபா எடுக்கிறேங்க. ஒரு மாதத்துக்கு மாதத்தில் 45 ரூபா. அதாவது ஓப்பன் டாக்காக சொல்லிட்டீங்க. ஒளிவு மறைவு இல்லாமல். ஆனால் வருங்க, ஒரு மாட்டு காய்ச்சல் வரலாம், ஆடுகள் காய்ச்சல் வரலாம். ஆனால் நம்ம கண்ணு காணிப்பாக அதை பார்த்துக்கணும். பார்த்து உடனுக்குடனே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வைங்களேன், அதில் நட்டம் வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஒரு மாதத்தில் ஒரு 10 ரூபா போனால் அடுத்த மாதத்தில் அந்த 10 ரூபா பிடிக்கணும் அப்படிங்கிறது அந்த, அதாவது எந்த ஒரு மனிதனுமே ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலை வந்து விரும்பி செய்யணும். எதுலேயுமே வாய்ப்பு இல்லைங்க நட்டம் வரதுக்கு. இப்போ கறிக்கோழி இருக்குது பாருங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் இந்த 100 கோழி வச்சிருக்கிறீங்க. அந்த 100 கோழியில் ஒரு கோழியை பார்த்தோன்னவே இந்த கறிக்கு நல்லா இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். அது எப்படிங்க? எப்படிங்க அப்படின்னா கோழிக்கு வந்து ஆக்டிவாக இருக்குங்க, நல்லா சித்து மாதிரி துருதுருன்னு இருக்கு, நல்லா ஒரு தீனு போட்டோம்னா எல்லா கோழிகளை விட அது ஒடியே வந்து அது சாப்பிடு. நம்ம தண்ணி உணவு வச்சா டக்குன்னு அது வந்து மலர்ந்து குடிக்குங்க. ஆக்டிவாக இருக்குன்னு வைங்களேன். மற்ற கோழிகளை துரத்தி கொத்த போகு. அது வந்து ஆக்டிவாக வளர்றதுனால அந்த அதனோட டேஸ்ட் சூப்பராக இருக்கு. வேற லெவலில் இருக்குங்கிறீங்க. ஆமாங்க. இப்போ ஆடு இருக்குது, வெள்ளாடு தான் நீங்கள் சொன்னீங்க. சரி. இப்போ வெள்ளாட்டு கறியில் வந்து இதே போல் வெள்ளாட்டுலேயும் எந்த அதாவது கெடாய் தான் ரொம்ப நல்லா சுவையாக இருக்குமா எப்படிங்க? கெடை கண்டிப்பாக வந்து சுவையாக இருக்கு. அந்த கெடால வந்து நமக்கு அதில் வந்துங்க நம்ம பிறவை ஆடு குட்டி போடாத ஆடு இருக்குது இல்லைங்களா, அந்த ஆட்டு கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. அது எப்படிங்க பிறவி ஆடு குட்டி போடாத? அதாவது குட்டி போடாமல் இருக்குது இல்லைங்களா, செனை பிடிக்காம அது நடுத்தரமாக இருக்குது இல்லைங்களா, அது நல்லா இருக்குங்க. அந்த கறியுடைய ஆமாம், கிடை கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. டேஸ்ட்டாக இருக்கு. இந்த குட்டி போட்ட ஆடுகள்லாம் கொஞ்சம் சளிச்ச மாதிரி இதாக இருக்கும். ஆமாம். இப்போ வயதான ஆடுலாம் இருக்குது பாருங்க. ஆமாங்க. அந்த ஆடுகள்லாம் நீங்க எப்படிங்க, நீங்க அதை வச்சிருப்பீங்களா இல்லை வித்துருவீங்களா? அதையும் நான் நம்ம வயசாகிற வரைக்கும் வைக்கவே மாட்டேங்க. ஏன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் அதில் 4 குட்டி எடுப்புங்க. அப்புறம் ஒரு அளவு ஒரு நடுத்தர ஆச்சு அப்படிங்கும் போது வந்து எனக்கு செனை பிடித்த இல்லை அப்படிங்கும் போது அது சேல்ஸ் பண்ணிடும். இந்த தொழிலை வந்து புதுசா ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சரி, எவ்வளவு தொகை வந்து இதுக்கு மூலதனமா இறக்க வேண்டியது இருக்குங்க? இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னாக்குங்க, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு 50 கோழி போகுது அப்படின்னா அதுக்கான பட்ஜெட் கம்மியாக வருங்க. ஒரே மூட்டை வந்து 500 வேணும் அப்படிங்கறது வந்து அது பண்ணவே கூடாதுங்க. சிறிதா போட்டு பெரிதா வாழுன்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு முன்னவர் நம்ம தாத்தா பாட்டி சொல்லுவாங்க. அது வந்து உண்மையான வார்த்தைங்க என்னைக்குமே. அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுங்களா, ஒரு ஜாம்பிள் இருந்து நம்ம படிச்சுட்டு இந்த ஆட்டை பத்தி மாட்டை பத்தி கோழியை பத்தி இப்போ நம்ம வந்து ஒரு பேட்டி எடுக்கிறோன்னா நம்மளை பார்த்து அவங்க இறங்கிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி இடத்துங்களும் கொஞ்சம் அனுபவப்பட்டுறோனுங்க. எடுத்து நம்ம பெரிய தொகையை போட்டோம்னா நம்ம கொஞ்சம் அதுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லாமல் அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா ஃபர்ஸ்ட் போடுறவங்களுக்கு. அதனால வந்து இதில் அனுபவப்பட்டுட்டு எவ்வளோ வேணாலும் போடலாங்க, தப்பு இல்லை. பெரிய அளவுக்கு பண்ணும்போது பெரிய அளவுக்கு லாபம் இருக்குதுங்க. ஆனால் இந்த ரீதியாக அனுபவப்பட்டுறோனுங்க. இந்த எச்சியெல்லாம் வந்து சுத்தப்படுத்தணும், அது வந்து நம்ம அரிகரிப்படக்கூடாதுங்க. ஒரு பால் கறக்கிறோம், அதில் நம்மளுக்கு சாணி ஆகுது, அது அரிகரிப்படக்கூடாது. நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணணுங்க.
அப்படி பண்ணா இதுல சக்சஸ்ஃபுல்லா வரும். கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. இப்போ பரன்ல வந்து ஆடுகளை விடுறதுக்கான காரணம் என்னங்க? பரணியில வந்து காரணம் என்னங்க அப்படின்னா, நம்ம இந்த ஏரியா பொறுத்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சதுனாக்குங்க, கீழ வந்து மண்ணு வழுக்குங்க. அப்ப அந்த குழம்புகள்லாம் வந்து கீழ வந்து அந்த மண்ணுல இருக்கும்போதுங்க, வெயில் காலத்துல மண்ணு படும்போது ஆடுகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. மழை காலத்துல வந்து இந்த பரணை கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. ஏன்னா, அந்த குழம்பெல்லாம் வந்து ஊறாதுங்க. ஈரத்துல மண்ணு படாது. மேல வந்து சேஃப்டியா படுத்துக்குதுங்க. நோய் தாக்குதல் இல்லாம இருக்குங்க. வரணை வந்து ஆட்டுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. இப்ப இந்த பரன்ல தான் வளர்த்துறது ரொம்ப நல்லதுங்கிறீங்க. ரொம்ப முக்கியங்க. ஓகே. இப்ப இந்த அதாவது பரணைன்னா பரணை மேலேயே இருக்கக்கூடாதுங்க அது. மண்ணுலயும் விளையாடணும். கீழ பாருங்களேன், வெயிலா இருக்கும்போது கீழ விளையாடிக்குங்க. வெயில் டைம்ல மழை காலத்துல எல்லாம் மேல வந்து படுத்துக்குங்க. அது ஆக்டிவா இருக்கணும்னு வைங்களேன். அடைச்ச மாதிரி சின்ன ரூமா இருக்கக்கூடாதுங்க. ஆட்டினுடைய புழுக்கைகள் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. அத வந்து நீங்க என்ன பண்றீங்க? இப்ப 100 ஆடுனா கன்ஃபார்மா நிறைய இருக்குங்க. அந்த ஒரு சாணம் மாதிரி வருங்க. ஆமாங்க. மாட்டு சாணம் மாதிரி எருவு. அந்த சாணவெல்லாம் வந்து நான் வெளியே குடுக்க மாட்டேங்க. அது விற்பனை குடுக்க மாட்டேங்க. என்னுடைய பூமி சொந்த பூமிக்கு நான் போட்டுக்குவேன். என்ன பயிரிட்டு இருக்கீங்க? நான் வந்து மக்காச்சோளம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க மாட்டுக்காக. அடசோளம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. குத்துச்சோளம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. தீன் பயிர் இருக்குது இல்லைங்களா? மசால் பயிருங்க. அந்த பயிர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஆடுகளுக்கு என்னென்ன குடுக்குறீங்க? இந்த மாதிரி வகையெல்லாம் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த தீனெல்லாம் நான் கொடுத்துட்டு இது இருக்கிறேன். மட்டும் தான் குடுக்குறீங்க. பட்டுப்பூச்சிங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆட்டுக்கறி, நாட்டுக்கோழி கறி. இந்த 2 கறியில வந்து 2மே ஈக்குவலா தான் இப்ப ரேட் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். ஒரு ஆமா, ஆமா. 800, 900 கண்டிப்பாங்க. வரைக்கும் வந்துருச்சு. சரி. இப்போ இதுல வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது இந்த 2ல எதுன்னு நீங்க சொல்லுவீங்க? 2மே எது அப்படின்னாக்குங்க, அதுலயுமே வந்து வளர்த்துற வகை 2 விதமா இருக்குதுங்க. இயற்கையான முறையில வளர்த்துனா 2மே ஈக்குவலா சொல்லுவேங்க நான். இயற்கையான வரை நாட்டுக்கோழி வந்து இயற்கையா வளரணும். அது நல்ல டேஸ்ட்டும் இருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஆடும் அப்படித்தாங்க. ஒவ்வொருத்தர் பரணை போட்டு, அதுல வந்து ஒரு ரேக் மாதிரி பண்ணிவிட்டு, அதுல தீனு போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்குங்க. சக்கை வராது. அதே வந்து இயற்கையான முறையில மேய்ஞ்சு இயற்கையா சுத்தி இந்த மாதிரி நல்லா இயற்கையா இருக்கணும். ஒரு 200, 500 உருப்படி விடுறோம் அப்படிங்கும்போது வந்து அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கம்மி விடணுங்க. இயற்கையா இருக்கணும் காத்தோட்டமா. அப்ப வந்து அந்த டேஸ்ட் வருங்க. 2 ஒரே மாதிரி தான் டேஸ்ட் வருங்க. நாட்டுக்கோழி வந்து மழை காலத்துக்கெல்லாம் கொஞ்சம் சளி தொந்தரவுக்கெல்லாம் கேக்குங்க. ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நல்லது. ஆமாங்க. சரிங்க. நாட்டுக்கோழிலாம் நீங்க சமைப்பீங்களா? கண்டிப்பாங்க. என்னென்ன செய்வீங்க நாட்டுக்கோழில? நாட்டுக்கோழியில வந்து பெஸ்ட்ன்னு சொல்லிக்கிறதுக்கு ஆட்டி குழம்பு தான் ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி அதில் எலும்பு இருக்கிறதுனால இந்த சில்லி இந்த மாதிரி இதெல்லாம் போடுறதுங்கிறத விட அது சரி வராதுங்க. நாட்டுக்கோழி அப்படின்னா கிரேவிக்கு குழம்புக்கு தான் நல்லா இருக்குங்க. அதுதான் வேற லெவலில் இருக்கும். ஆமாங்க. ஆட்டுக்கறியில் எப்படி சமைப்பீங்க? ஆட்டுக்கறி வந்து அதில் நம்ம நிறைய வகை செய்யலாம் இல்லைங்களா? பிரியாணி போடலாங்க, வறுவல் செய்யலாம், அப்புறம் கைமா செய்யலாங்க, மாமூல ஆட்டி குழம்பு வைக்கலாங்க. நீங்கள் ஏதாவது விசேஷம்னா உங்களுடைய வெளியெல்லாம் நீங்க கறிங்கிறத வாங்க மாட்டீங்கன்னு ஆமா, நினைக்கிறேன். ஆமா. கண்டிப்பா. இல்லைங்களா? இங்கேயே நீங்க பயன்படுத்திக்கீங்க. ஆமாங்க. உங்களுடைய கண்டிப்பா. உபயோகத்துக்கு நீங்க உண்மைதாங்க. பயன்படுத்திக்கீங்க. ஆமாங்க. சரிங்க. அதாவது ஒரு ஃபார்ம் ரன் பண்றதே ரொம்ப கஷ்டம். சரி. 13 சென்ட்ல நீங்க அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையில சரி. நீங்க ஒரு தொழில் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அதாவது ஒரு பெண்களுக்கு வந்து நீங்க மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமா இருக்கீங்க. கண்டிப்பா. பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அது ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. நான் இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இன்னும் எந்த ஸ்கீமுக்கே நான் போகலைங்க. அதாவது சிறிதா வந்து கோழி வளர்த்தலான்னு வளர்த்துனுங்க. அப்புறம் குட்டிக்கு வந்து சின்ன சின்ன குட்டியை வாங்கி வளர்த்துனுங்க. இன்னும் கவர்மெண்ட் எதுக்கு இன்னும் இது வரைக்கும் நான் போனது இல்லைங்க. எதுக்குமே வந்து அந்த கடனு அப்படிங்கிற பிரச்சனைக்கு முடிஞ்சா அது கடனுக்கு போகாத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஆனால் லோனே மாடே அப்படிங்கும்போது வந்துங்க, நம்ம பெரிய லெவலில் வரும்போது மாட்டு கம்பல்சரியாக லோன் போட்டுக்கணும். ஆட்டுகளுக்கு கம்பல்சரியாக போடுறது இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப நல்லது. ஆடுகளுக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் ஒரு ஆட்டுக்கு? அதே இன்னும் அதை பற்றி எனக்கு மூவ் பண்ணினது இல்லைங்க, வாங்கினது இல்லைங்க. மாடுகளுக்கு போட்டு தான் இருக்கீங்களா? நான் மாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தோட்டத்தில் போட்டிருந்தேங்க. ஆனா இப்போ இது போடுறது இல்லைங்க. அது எங்க வீட்டுக்காரர் தான் அந்த மாதிரி இதெல்லாம் பாத்துருந்தாங்க. சரிங்க. ஏதாவது கோழியோ ஆடோ தேவைப்பட்டா உங்களை அணுகலாமா? கண்டிப்பாங்க. தேவைப்பட்டா கண்டிப்பா வாங்கலாம். சோ மற்ற இடங்களை காட்டிலும் நம்ம கிட்ட ஆடு வாங்கினா எவ்வளவு ரூபாய் கொடுப்பீங்க? நான் இடக்கணக்கு தான் கொடுப்பேங்க. இப்போ எல்லா பண்ணையிலையும் வந்து உங்களுக்கு 400 ரூபா அப்படிங்கும் போது நான் 50 ரூபா குறைச்சு தான் கொடுப்பேங்க. நேரடியே வந்து வாங்கினா இங்க வந்து கோழி அப்புறம் அதே மாதிரி கோழி அது மாதிரிங்க 450 ரூபாய் தான் கொடுப்பேங்க. நேரடியே வந்து நம்மளுக்கு இங்கே மாமலம் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது 50 ரூபா நான் குறைச்சு கொடுப்பேன். குறைச்சே கொடுப்பேன். ஓகே. உங்களுடைய தொடர்பு என்ன இருந்தா சொல்லிருங்க. 89ங்க 40 733
830ங்க. சரிங்க. ரொம்ப சரி. நன்றி. நிறைய ரொம்ப தகவல்கள் நன்றி. பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்ஸ். அதாவது மகேஸ்வரி மேடம் வந்து பெண்களுக்கு முன்னுதாரணமா திகழ்றாங்க. தான் வந்து நான் ஒரு பணிக்கு சென்று நான் அந்த இடத்துல வந்து நான் ஒரு ரூ. 10,000 ரூ. 5,000 சம்பளத்த வாங்கிட்டு அவங்க கிட்ட நான் அடிமையா வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. என்னுடைய சுய வேலைவாய்ப்பு மூலமா நானே ராஜா, நானே மந்திரியா இருந்து இந்த தொழில நான் சக்சஸ்ஃபுல்லா வென்று காட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அவங்களுடைய மாத வருமானத்தையும் நம்மகிட்ட ஓப்பன் டாக்கா சொன்னாங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பதிவு ஒரு ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் ஒரு சுய தொழில் தொடங்குறதுக்கு இந்த ஒரு பதிவு நிச்சயமா உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகள் வழியா நீங்க என்ன பார்க்கணும், நம்ம வந்து மேல்நோக்கி வளரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, சிவா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.